நான் உங்கள் விஜே மோகன்ராஜ். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மக்களே. நான் இங்கே ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறது நான் எனக்காக சாமி கும்பிட்றதுக்காக வரல மக்களே, உங்களுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு வெள்ளித்திரையில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தலைவன் தலைவி திரைப்படத்தினை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இந்த தலைவன் தலைவி மூவி அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் எல்லாருமே கம்பல்சரி ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு முகம் சுளிக்கும் வகையிலான ஒரு கிளாமர் சீன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குடும்பத்தோடு எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ எல்லாருக்குமான என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. மூவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல வந்துட்டு ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நல்ல லவ் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான சண்டைகள் வருது அப்படிங்கிறதெல்லாமே இருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே, பாசம் அன்பு எல்லாமே இருக்குது. இந்த படம் போய் பார்த்தீங்கன்னாக்க புரோட்டா சாப்பிடணும்னு விருப்பப்படாதவங்க கூட கண்டிப்பாக புரோட்டா சாப்பிடுவீங்க. டாக்டர்ஸ் அட்வைஸ் படி புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது கூட புரோட்டா எல்லாருமே சாப்பிடக்கூடிய வகையில் இந்த படத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்க புரோட்டாவை அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னாக்க இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி நித்யா மேனன் அவர்கள் இன்றைக்கி புரோட்டாவுக்கு அடிமையாகி விட்டதாக, புரோட்டாவை தவிர்க்க முடியல என்னால் உணவில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட புரோட்டா உணவு எல்லாமே ஒன்றிணைஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கணவன் மனைவி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ நம்மளுடைய ஒரு மிடில் கிளாஸினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல இந்த படம் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு குச்சிப்பை, பெரிய ட்ராவல் பேக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் சாதாரண ஒரு குச்சிப்பையை எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுல தொடங்கி, ஸோ திருப்பி அவங்க வந்து இன்றைக்கி சண்டை போட்டுட்டு போனாலும் நாளைக்கு திருப்பி வந்துட்டு சமாதானம் ஆகிறதுக்கு அந்த கணவனும் மனைவியும் வந்து எப்படி ஒருத்தரை வந்துட்டு மனசில் துடிக்கிறாங்க, அவங்களுடைய அன்பு. ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. கதையை நான் சொல்ல விரும்பல, லைட்டாக ஹிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். 2 மாதம் கழித்து ஓடிடியில் வந்தோடனே படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் நீங்களா, கணவன்மார்கள் நீங்களா, ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்களா, கண்டிப்பாக நீங்களும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலியோட போய் பாருங்கள், நல்லா இருக்குது படம். வந்து 100% அல்டிமேட் ஹிட்டு. நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட இந்த தலைவன் தலைவி நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் யார் நீங்கள் வந்துட்டு ஆகாச வீரன், உங்கள் வீட்டில் வந்துட்டு யார் அந்த பேரழகி, உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் வந்து உங்கள் பேரை உங்கள் ஒய்ஃப் என்ன சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் அவங்க பேர் என்னென்ன சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இது மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இன்றைக்கி நான் இந்த இடத்துல ஏன் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, மீண்டும் மற்றொரு வேற ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, அண்ட் லவ் யூ ஆல் மக்களே.